நம்ம தொடர்ந்து ஆவின் கனிகளை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு சில கிரியைகள் ஆண்டவர் ஆவியின் கனிகள் மூலமா செய்யறதுனாலதான் நான் உங்க மத்தியில வந்து பேசுறேன். சில நேரம் வந்து ஆவின் கனிகளையோ வரங்களையோ நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்றுக்கிறதுனாலயோ இல்ல ஆவின் கனி என்கிட்ட இருக்குன்னு சொல்றதுனாலயோ ஒரு சின்ன லைட்டா ஒரு பெருமை வந்துருது. ஆண்டவர் அதையும் வந்து உடைச்சு போடணும். அன்பா இருக்கிறவங்களால பெருமையா இருக்க முடியாது. அன்பு தற்பொழிவை நாடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னை குறித்து பெருமையை வந்து அன்பு எந்த நாளைக்கும் அது அக்செப்ட் பண்ணாது. சோ ஒருவேளை நமக்கு ஆவியின் கனிகள் இருக்குது அப்படின்றதுலயே ஒரு பெருமை நமக்கு வந்துச்சுன்னா அந்த ஆவியின் கனிகள் இருந்து பயனே இல்ல. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, கிருபையின் தேவனே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்க கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஜூம் மீட்டிங்காக நன்றி ஏசப்பா. நாங்க எங்கெங்கேயோ இருக்கிறோம்ப்பா. நாங்க கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொரு இடத்தையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒரு இடத்தையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாள்ல நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் களைப்போட இருப்போம்ப்பா. எங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு நல்ல நிலமா எங்க இருதயத்தை மாற்றுங்கப்பா. தேவையில்லாத எந்த வார்த்தையும் வராதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி உங்களோட இருதயத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கிருபையை தந்தரலுங்க. எங்க கூட நீங்க இருங்க ஏசப்பா. உங்க பிரசன்னம் இங்க ஒவ்வொருத்தர் மத்தியில இருக்கட்டும் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம லைனா ஒன்னொன்னையா பார்த்தோம். அன்பு பார்த்தோம், சந்தோஷம் பார்த்தோம், சமாதானம் பார்த்தோம், நீடிய பொறுமை பார்த்தோம்ல. நீடிய பொறுமை பத்தி போன வாரம் நம்ம பார்த்தோம். நீடிய பொறுமைனாலே என்ன? அதுக்கு டெஃபினிஷனே என்னன்னா, நீடிய பொறுமைனா என்னன்னா, அது எப்படி பறக்கும்? நீடிய பொறுமைங்கிற கனி எப்படி பறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லுது. சோ நீடிய பொறுமை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு எக்ஸாம் பரீட்சை அப்படின்னு சொல்லுது. அது எதோட பரீட்சை? விசுவாசத்தோட பரீட்சை. நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னா அதுல பொறுமையா போனோம் அப்படின்னா அந்த பரீட்சையில லாஸ்ட்ல வர கனி என்ன? நமக்கு நீடிய பொறுமை. இதுதான் அந்த வசனம். யோபுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ரொம்ப அந்த பரீட்சை நடந்துச்சு யோபுக்கு. அந்த பரீட்சையிலயும் அவன் விசுவாசத்தை காத்துக்கிட்டான். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பாத்துக்குவாரு. அந்த மாதிரி அந்த விசுவாசத்தோட பரீட்சையில போறப்பதான் நீடிய பொறுமைங்கிற கனியை நமக்கு அவரால கொடுக்க முடியுது. நமக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கோ, நான் வந்து ஷார்ட் டெம்பர் அப்படின்றது, இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கறத நம்ம பெருமை. அதாவது நான் உடனே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவேன். அதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்றத ரொம்ப பெருமையா நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பவே கிடையாது. என்ன சொல்றாருன்னா நீடிய பொறுமை. நீடிய பொறுமையா எப்படி இருக்க முடியும்னா, விசுவாசம் அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த எக்ஸாம் அந்த வருகிற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளும் போது நம்ம நீடிய பொறுமைன்ற கனி கொடுப்போம். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதோட அவுட்லைன் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாரு. ஒரு சிஎஸ்ஐ சர்ச்ல பேசக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. அது விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கான ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு விபிஎஸ் பசங்களுக்கு பேசணும். அப்படிங்கிறப்ப நான் அங்க போனோன்னே, நான் போன வருஷமும் போனேன். போன வருஷம் என்ன எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல கரெக்டா. இந்த வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்றப்போ என்னால இந்த ஆவின் கனிகளை விட்டு நகரவே முடியல. நானும் வேற ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதிலேயே தான் நின்னுட்டு இருந்தேன். அப்போ சரி ஓகே இதையே நம்ம ரெடி பண்ணலாம். 1/2 தான் பேசுறோம். நம்ம இவ்வளவு பெரிய சீரியஸா எடுக்கிற மெசேஜ 1/2 அவங்களுக்கு எப்படி நான் சொல்றது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. போன வருஷம் இதே டைம்ல விபிஎஸ் டீச்சர் ஓரியன்டேஷன்ல நான் பேசின வசனத்தை எடுத்து பார்த்தா, ஆவின் வரங்களை பத்தி பேசியிருக்கேன். ஆவின் வரங்கள்ல நீங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில பேருக்கு அபிஷேகம் கிடைச்சதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் நினைச்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வரங்களே அல்ல கனிகளே நாடுங்கள் நம்ம ஜூம்ல பேசியிருக்கோம். போன வருஷம் அந்த டீச்சர் வரத்தை பத்தி பேசியிருக்கோம். இந்த வருஷம் கனிய பேசுற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு. ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கோமோ நம்ம ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். சோ இது இது ஒரு ஸ்டெப்னாலும், ஒரு சின்ன ஸ்டெப்னாலும், யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. அது ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிற மாதிரி. நமக்கு எட்ட குமாரன் கதை தெரியும்.
கெட்ட குமாரன் அவங்க அப்பா கிட்ட திரும்பணும்னு நினைச்சு அப்படி கிட்ட வரணும்ன்றப்பவே அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்மளால முடியாட்டியும் நம்ம கனி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலே போதும். அவர் மத்தது கனி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாருல்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கனி என்ன அப்படின்னா தயவு. அது என்ன தயவு? அன்பு தானே தயவு. கிருபை தானே தயவு. இது என்ன புதுசா தயவு? அன்புன்னு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். அது என்ன தயவுன்னு தனியா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த ஜூம் மீட்டிங்கோட அந்த இன்வைட் பண்ற அந்த லிங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான ரெலவெண்டான அதுக்கு ஏற்ற ஒரு பிக்சர் அதுல ஜெஃப்ரி ஆட் பண்ணியிருக்கான். சோ ஒருத்தவங்களுக்கு gift கொடுக்குற மாதிரி. அவர பாத்தீங்கன்னா ரோட்ல உட்கார்ந்திருப்பாரு. அழகா கிஃப்ட்ட பேக் பண்ணி இன்னொருத்தவங்க குடுக்குற மாரி. இதுதான் தயவு. இத விட பெரிய எக்ஸ்பிளனேஷனே தேவையில்ல. அதாவது நம்ம கிட்ட அவங்க கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே திருப்பி கிடைக்காது. ஆனாலும் பரவால்ல. அவங்க நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் செகண்ட் இருந்துட்டு போறவங்களா இருக்கலாம். அவங்க மேல நம்ம காட்டுற இரக்கம், அதுக்கு பேர் தான் தயவு. அன்புன்றது ஒரு எமோஷனல் கனெக்ஷன். அன்பு நம்ம யார்கிட்டலாம் அன்பா இருக்க முடியும்? நம்ம குழந்தைங்ககிட்ட, நம்ம வீட்ல இருக்கவங்ககிட்ட, சத்துருக்கிட்டயும் அன்பா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட கொஞ்சம் டிராவல் பண்றவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கணும். பாக்குறவங்க கிட்ட அன்பா இருக்கிறது ஓகே தான். ஆனா பார்த்த உடனே நமக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுதுல்ல, அந்த இரக்கம். அது பேரு தான் தயவு. ஃபேவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கைண்ட்னஸ், ஃபேவர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. அதாவது மத்தவங்களுக்கு நம்ம தாராளமா செய்யற உதவிகள், சப்போர்ட். ஏதோ ஒண்ணு பிரச்சனையில இப்போ யாராவது ஒரு பசங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுது. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவங்க திரும்ப செய்றாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம். இல்ல ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய் ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்றது அந்த மாரி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் நம்மகிட்ட அவங்கள்ட்ட இருந்து நமக்கு திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து தயவு. மத்தவங்கள பத்தி நெனைக்கிறது, மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே வந்து தயவு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது தெரியாதவங்களுக்கு பேரு தான் தயவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த தயவ பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல அப்படின்னா, "தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார்" அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நம்ம எடுத்து படிக்கலாம். அந்த வசனத்த நம்ம படிக்கல இப்போ. நம்ம ரூத் சாப்டர் நான் இன்னைக்கு சிஎஸ்ஐ சர்ச்ல ஆவின் கனிகள பத்தி பேசணும்னு சொன்னேன்ல. சோ இப்படி ஒண்ணொண்ணையா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரே ஒரு புக் பைபிள்ல இருக்க ஒரு புக்க வச்சு எடுத்தேன். அது என்ன புக் அப்படின்னா ரூத் சாப்டர். ரூத்த வந்து ரூத் எப்படி ஆண்டவருக்காக கனி கொடுத்தாங்க. ரூத் சாப்டர்ல என்னென்ன இருக்கு? ரூத், போவாஸ், நகோமி. இந்த 3 கேரக்டர் எப்படி ஆண்டவருக்கு கனி கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி நான் பேசினேன். அன்பு நான் ஏற்கனவே பேசினதுதான். ரூத் வந்து அவங்க மாமியார் மேல அன்பு காட்டுனாங்க. மாமியார் வந்து ரூத் மேல அவங்களோட இன்செக்யூர்னஸையும் மீறி ஒரு அன்பு காட்டுனாங்க. உலகத்துல இந்த அன்பு கிடைக்காதுங்க. மாமியார் மருமகனாலே சண்டை தான். நம்ம கிறிஸ்டியன்ஸ் இந்த கனிய குடுக்கும்போது தான், மத்தவங்க அத பார்த்துட்டு, "என்னடா இப்படி இருக்காங்க இவங்க மாமியார் மருமகளும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இது ஏதோ ஒண்ணு இருக்குது" அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியும். ரூத் அன்பு, சந்தோஷம் நம்ம பார்த்தோம். நகோமி ஒண்ணும் இல்லாம இருந்தாங்க. சந்தோஷத்த பெற்றுக்கொண்டாங்க. சமாதானம், சமாதானமா இருந்தாங்க மாமியார், மருமகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். போவாசும் கூட சமாதானத்த விரும்புறவரா இருந்தாரு. என்னன்னா, இன்னொரு சுதந்திரவாளி இருக்காங்க. அவங்க கிட்டயே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சமாதானத்துக்கு ஏதுவான முயற்சிய போவாஸ் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ரூத் வந்து பொறுமையா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா அவங்க மாமியார் சொல்றாங்க, "நீ வேற யாரையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ட்டு. சொல்லிதான் அனுப்புறாங்க ஓர்பால. எ எனக்கு வந்து மறுபடியும் பையன் பொறந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதும்மா. நீ போம்மா, உன் வீட்டுக்கு போ. வேற யாராவது மாப்பிள்ளை பார்ப்பாங்க. நீ சுகமா இரு. சுகவாழ்வா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரூத் வந்து அவ வாழ்க்கை என்ன நடக்கும்னு தெரியாட்டியும் பொறுமையா அவங்க மாமியார் மேல ஆண்டவர் மேல ஆனா அது உங்களோட தேவன் என்னோட தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ரூத் அந்த பொறுமையோட விசுவாசத்தோட அவங்க மாமியார் கூட வர்றாங்க. சோ பொறுமை, விசுவாசம் வந்துச்சு. தயவு நம்ம இப்போ அததான் பார்க்க போறோம். ரூத் பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. ரூத்தோட புத்தகம் 2வது அதிகாரம். ரூத் வந்து என்ன சொல்றாங்க? 2வது அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் கிட்ட ரூத் பேசுற ஒரு இடம். "என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லி ரூத் கேக்குறாங்க. இவங்க வேலைக்காரியில ஒருத்திக்கு கூட நான் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா எனக்கு எதுவுமே ஏன்னா நான் அந்த 11வது வசனம் 10வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா
நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஏதோ ஒரு தேசத்துல உள்ள ஒரு ஸ்திரீ. என்னைய நீங்க இப்படி விசாரிக்கிறீங்களே, எனக்கு சாப்பாடுலாம் குடுக்குறீங்களே, இதுக்கு எப்படி உங்களுக்கு தயை கிடைச்சது? அப்படின்னு சொல்லி ரூத் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. இப்ப போவாஸ் வந்து ஒரு ரிப்ளை குடுக்குறாங்க. 11வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, "உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காகச் செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது" அப்படின்னு சொல்லி. அதாவது ரூத் ஒரு ஸ்டெப் இறங்கி தயை பண்றாங்க. அதுக்கு பிரதிபலனா போவாஸ் கண்கள்ல தயவு கிடைக்குது. அதே மாதிரி நகோமி 20வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நகோமி தயவ பத்தி பேசுறாங்க பாருங்க. "உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக." இது வித்தியாசமா இருக்குல்ல. மரித்தவருக்கு கூட தயவு செய்றாரா ஆண்டவரு அப்படின்றது. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். மரித்தவருக்கு தயவு செய்தாரா இல்லையாங்க? கண்டிப்பா செஞ்சாரு. ஏன்னா, ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்டபோது, மரித்தவங்க மேல இருக்கிற அந்த தயவுனால தான் போய் பாதாளத்துல சுவிசேஷம் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவரா. இததான் நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். ரூத் ஒரு விஷயம் மத்தவங்களுக்காக யோசிச்சு பண்ணும்போது, போவாஸ் அவங்க மேல தயவா இருக்காங்க. இன்னும் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த தயவ நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி தயவுனால என்னென்ன நன்மை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம மத்தவங்ககிட்ட தயவா இருந்தா, கண்டிப்பா அதுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து கண்டிப்பா தயவு வரும். ஆ நான் வந்து என் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயத்த சொல்றேன். என்னோட மாமியார் வந்து ரட்சிக்கப்படல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் மேரேஜ் ஆயி வரப்ப நான் என்ன நெனச்சேன்னா, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போன உடனே, அவங்க நம்மள பார்த்த உடனே ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அதே மாரி நம்ம போற சர்ச்சுக்கு வருவாங்க. நம்மளோட வீட்டு சைடுல இருக்கிறவங்க, நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாரையும் பார்ப்பாங்க. அவங்களோட ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மெசேஜ் போதுமே, அவங்க மாறிடுவாங்களே! அப்டின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு. கல்யாணம் ஆகி வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்புறமா தான் நான் அவங்க கூட நெருங்கி பழகுறப்ப நான் பார்த்தது என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்படுறது அது ஆண்டவர் கையில இருக்குது. அவங்க கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்கள நான் கற்றுக்கணும் அப்டின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கட்ட இருந்து கற்றுக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மற்றவங்கள உபசரிக்கிறது. "அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்" அப்டின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அ இவங்கள பார்த்தீங்க அப்டின்னா, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் வராங்க. அவருக்கு தெரியாது. "இங்க வாங்க சாப்பிடுங்க. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போணும்" அப்டின்னு சொல்ட்டு உள்ள கூட்டு வராரு. இல்ல, எவ்ளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பாருங்க. உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போடுறாரு. அப்பதான் தெரியுது லோத்துவோட இருக்கிற பட்டணத்த அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, லோத்த காப்பாத்தக்கூடிய அந்த கிருபைய வந்து ஆபிரகாமுக்கு கிடைக்குது. சோ அந்நியரை உபதேசிக்கிறதுல ஒரு தயவு நம்ம கண்டிப்பா காட்டணும். நம்ம இப்ப இருக்கிற முன்னாடி எல்லாம் அந்த ஒரு தமிழர்களோட ஒரு பண்பாடு இல்ல, விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இப்போ அந்த வீட்டு வாசல்ல திண்ண வச்சு வரவங்களுக்கு மோரு, சாப்பாடுலாம் குடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல்ல எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப செலவும் ஆகுது. நம்ம ஃபேமிலிய ரன் பண்றதே இப்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட மாமியார் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேரக்டரா நான் அத பார்த்தேன். ஊர்ல இருந்து யாராவது வந்துருவாங்க. எப்படின்னா, இங்க நாங்க சென்னையில இருக்கிறதுனால, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இங்க எ ஏதாவது ஒரு வேலை தேட வரோம். இல்ல கவுன்சிலிங்க்கு வருவாங்க. படிக்கிற பசங்க வருவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் எதுனாலுமே அவங்க சென்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போ, மாசத்துக்கு ஒரு 4 ரிலேட்டிவ்ஸ் வந்துருவாங்க. நாங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு போனோம் அப்டின்னா, ஊருக்கு போயிருக்கிறப்ப, அவங்க வீட்ல தங்க வேண்டிய சூழ்நிலையோ, அவங்க வீட்ல ஒரு வேள சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷனோ எங்களுக்கு வராது. அவங்கட்ட இருந்து நமக்கு எந்த நன்மையும் வருமான்னு யோசிச்சா இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க கஷ்டப்படுறவங்க அந்த மாரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கு போறப்ப அவங்க அவ்ளோ கவனிப்பாங்க. அவங்களால உடம்பு முடியாம இருந்தா கூட எந்திரிச்சு அவங்க எவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ, அவங்களோட ஆன்டியோட பெட்ட குடுத்துட்டு அவங்க கீழ படுத்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன் நெறைய நாளு. அவங்களால முடிஞ்சத பண்ணும்போது, எனக்கு வந்து அவங்க எதுக்கு பண்றாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த விஷயம் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. நான் பைபிளோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து ஆண்டவர தெரியாதவங்களா இருந்தாலும், இவ்ளோ தயவு செய்றாங்க. இத நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தேன்.
அது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷத்த குடுத்துச்சு. நம்ம சில விஷயம் நம்ம நெனைக்கிறோம், நமக்கு கஷ்டம் அப்படின்னு ஆவின் கனிகள குடுக்குறது கஷ்டம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அது கனி குடுக்குறப்ப தான் நமக்கு தெரியும். இல்ல அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு செடி வந்து கனி குடுக்குறது கஷ்டப்பட்டு தான் கனி குடுக்குது. கனி குடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அப்பா! ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு கனி வந்துருச்சு. நம்ம வாழ்க்கைக்கான ஒரு புரோஜனம், நம்ம நடப்பட்டதுக்கான ஒரு புரோஜனம் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படி அந்த மாரி ஒரு சந்தோஷத்த நான் பெற்றுக்கொண்டேன். இத நான் என்னோட பெருமைக்காகவோ, எதுக்கோ நான் ஷேர் பண்ணல. இது யாராவது நம்ம கிறிஸ்டியானிட்டில இந்த விருந்தோம்பல்ங்கிற பண்பு வந்து கொஞ்சம் கம்மியாகுற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஒரு இடத்துல தோணுது. யாரு வந்தாலும் கவனிக்கணுங்க. யாரு வந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை? வந்த உடனே ஒரு தண்ணி எடுத்து குடுக்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுக்கும். நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வரவங்க, நம்ம வீட்டுக்கு திங்ஸ் வாங்குனா டெலிவரி குடுக்க வரவங்க, யாருக்காவது ஒரு டம்ளர் தண்ணி குடுங்க, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும். "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேளுங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில பெருக்க வரவங்க, ரோட்ல கூட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கட்டலாம் "நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேளுங்க. நீங்க நம்ம சில நேரம் அப்படி கேட்க பயப்படுவோம். அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ வந்து எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சுருவோம். அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அது அவங்களோட கேரக்டர். உங்களோட கேரக்டர் என்ன? தயவு செய்றது தானே. அத நம்ம கரெக்ட்டா செஞ்சா தானே அது கரெக்ட்டா இருக்கும்ல. சோ கேளுங்க. என்ன பண்ண முடியுமோ வந்தா உங்களோட பெஸ்ட்ட குடுங்க. நமக்கு சாப்பாடு இல்லாம போயிருங்க. அப்படின்னு நெனைக்காதீங்க. எப்பவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்றது என்னோட வழக்கம். யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகும். யாராவது வந்துட்டாங்கன்னா, நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. தண்ணி ஊத்தி அடுத்த நாள் சாப்பிட்டா பரவால்ல. அது வேஸ்ட் பண்றது தப்பு தான். அத நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு எஃபோர்ட் போடணும். ஆண்டவர் கண்டிப்பா பிளெஸ் பண்ணுவாங்கதுங்க. நான் அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன். நான் வந்து எப்போ மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோமோ, அப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலைய குடுப்பேன். என் சம்பாத்தியத்துல இது எப்படி பண்ண முடியும்? என் சம்பாத்தியத்துல எப்படி தயவு செய்ய முடியும்? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நம்ம தயவு செய்யணும்னு நெனைச்சாலே நம்மளோட சம்பாத்தியத்த ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இப்போ ஏதோ உடம்பு சரியில்லாம போய் நம்ம சம்பாத்தியம்லாம் அதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்ல? எவ்ளோ சம்பாதிச்சாலும், அது நமக்கு அதே மாரி கொஞ்சம் சம்பாதிச்சாலும், அத சேர்த்து வைக்கிறதுக்கும் ஆண்டவர் தான் பலன் குடுப்பாரு. நம்ம பைபிள் சொல்லியிருக்கு, அதிகமா பிசினித்தனம் பண்ணி பணக்காரன் ஆகுறதும் இல்ல. அதிகமா செலவு பண்ணி தரித்திரன் ஆகுறோம். உலகத்துல இருக்க லாஜிக்கே வேற. உலகத்துல இருக்கவங்க, "நீ ஊருக்கேலாம் குடுத்து என்ன பண்ண போற? உன் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைக்க போற?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, அதிகமா பிசினித்தனம் பண்ணி நம்ம எதுவுமே கொண்டு போறது இல்ல அப்படின்றது தான். நம்ம மத்தவங்களுக்கு தயவு செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்மகிட்ட வந்து கம்ஃபர்டபுளா ஆவாங்க. அப்படி கூட நம்ம ஆண்டவரோட சுவிசேஷத்துக்கு பண்ணலாம். இப்போ நம்ம கீழ இப்போ வீட்டுக்குள்ள வேலை இப்ப எங்க கீழ ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஏதாவதுன்னா அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. "எனக்கு கல்யாண நாள்மா, நீ சர்ச்சுக்கு போவல்ல, எனக்காக பிரேயர் பண்ணிக்கோமா" அப்படின்னு அவங்க ஆண்டவர பத்தி கண்டிப்பா அறிஞ்சுப்பாங்க. நம்ம ஆண்டவர பத்தி அறிஞ்சுக்கணும்னு பெருசா எஃபோர்ட் போட தேவையில்ல. நம்ம அவங்களுக்கு மனசார நம்ம ஏதாவது குடுத்தா, இவங்களுக்கு இது தேவையா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து குடுத்தாலே போதும். நமக்கு எக்ஸ்ட்ரா நெறைய இருக்குங்க. இது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது பாசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிறத 2 இட்லி தான் உன்னால சாப்பிட முடியும். ஆனா நீ 4 இட்லி சாப்பிடுறன்னா, அது மத்தவங்களோடது. படத்துலயுமே சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கிட்ட இருக்கு ஆண்டவர் அதேதான் சொல்றாரு. 2 அங்கி இருந்தா 1 தரித்திரனுக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கோ இல்லையோ, நமக்கு இருக்கோ இல்லையோ, நமக்கு போடுறதுக்கு இருக்குல்ல போதும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, தண்ணி குடுக்கணும், சாப்பாடு குடுக்கணும். அடுத்து ஏதாவது சமைச்சுக்கலாம். உப்புமா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரு ஒரு விசில் விட்டோம்னா அரிசி அத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அத பழகணும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா, நம்ம ஒரு மனசுல ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். நமக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வரவங்க பசியோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆண்டவர் அதுக்கு நமக்கு நம்ம திருப்பி செய்வாருன்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணக்கூடாது தான். ஆனா ஆண்டவர் திருப்பி செய்வாருன்றதுக்கு நான் ஒரு சாட்சியா அவங்க மத்தியில இருந்திருக்கேன். எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்காரு. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கு. நெறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே நம்ம இப்படிதான் இருப்போம் போல. நமக்கு இந்த வேலைலாம் கிடைக்காது. ஆ அப்படின்னு நினைச்சிருக்க நாட்கள் உண்டு. ரூ. 2 கம்மி அப்படிங்கிறதுக்காக ஒயிட் போர்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். இல்ல நடந்தே நம்ம ஆஃபீஸ் போனா நம்ம ரூ. 4 மிச்சம் பண்ணிடலாமே! அப்படின்னு நடந்தே கூட ஆஃபீஸ் போயிருக்கேன். நாய் தொரத்தும், என்ன பயமா இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல பரவால்ல நம்ம இவ்ளோ மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போன பாதைகள்லாம் ஆண்டவர் எனக்கு குடுத்திருக்காரு.
ஆனா இப்போ வந்து எனக்கு யாராவது பஸ் ரூட் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா, ஒரு ஒரு 5, 6 வருஷமா நான் பஸ்ல ஏறுனதே கிடையாது. எங்க போனாலும் கேப் புக் பண்ணிருவேன். ஓகே. இங்க போணுமா? அது ஆண்டவர் வந்து அது ஒரு என்னால இப்போ நீ நடந்து அந்த போற அந்த நேரமும் என்ட்ட இல்லையா? என்னன்னு தெரியல. ஆனா இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன். இது ஒரு ஆண்டவர்ட்ட இருந்து வந்த ஒரு தயை. நாம மத்தவங்களுக்கு இப்போ மத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு குடுக்கணும்னா, நம்மகிட்ட அதுக்கு இருக்கணும்ல. அதுக்கான தயைய ஆண்டவர் குடுப்பார். நம்ம தயவு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது, நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம குடுப்பாருங்க ஆண்டவரு. இப்போ 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 நான் பேசுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வந்து என்ட்ட சொன்னாங்க. "ஜெனி எனக்கு ஒரு டவுட்" அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு, "எனக்கு என் மாமியார் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிடுறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நெறைய சாப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு உங்கள நெனச்ச உடனே எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஜெனி ரோட்ல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. நம்ம மாமியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இத எப்படி ஓவர் கம் பண்றது? நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "அனு அ நீங்க இப்படி சாப்பாடுக்கு யோசிச்சு நம்ம சேர்த்து வைக்க முடியாது. இப்ப நான் எல்லாருக்கும் செலவு பண்ற மாரி தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து என்னைய இவ்ளோ பிளெஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லாம நாங்க 2 பேரும் எங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்க வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க பலத்தினால இல்ல. நாங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால. கூட கொஞ்சம் அரிசி போட்டா ஒண்ணும் ஆயிடாது. உங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சமா சாப்பிடுறது. உங்க மாமியாருக்கு புடிச்சிருக்கு சாப்பிடுறாங்க. இல்ல அவங்க பையன் வீட்ல அவங்க சாப்பிடுறாங்க. அது வந்து இந்த நீதிமொழிகள்ல சொன்ன வசனத்த நான் சொன்னேன். இந்த கைய திறந்து வேலைக்காரிக்கு அளிக்கிறாள் அப்படின்னு சொல்லி, அதிகாலையில இருட்டோட இருந்து வீட்ல இருக்க எல்லாருக்கும் படி அளிக்கிறா, வேலைக்காரிக்கு சாப்பாடு போடுறா. அதெல்லாம் நான் சொல்லி சொன்னேன். இப்படி நீங்க பண்ணி பாருங்க அனு. உங்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு குத்து அரிசி வேணுமா? இல்ல இவ்ளோ பெரிய சந்தோஷம் வேணுமா? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த ஒரு குத்தி அரிசில நம்ம சேவ் பண்ற அந்த ரூ. 10 இல்ல இவ்ளோ பெரிய சந்தோஷமான்னு ஒரு நாள்லயே உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோனே அவங்க சிரிச்சுட்டே போனாங்க. கண்டிப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இப்படி இருக்கேனே, இது தப்புன்றதே நான் உங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி அதே மாரி அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போறாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, "ஜெனி நீங்க எனக்கு இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. ஆனா என்னால திருப்பி செய்ய முடியாது. ஏன்னா நாங்க மாறி போறோம். நான் திருப்பி செய்யணும்னு நெனச்சேன். ஆனா இவ்ளோ நாளா வந்து நான் சேலரி கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நான் திரும்ப செய்யணும்னு நெனச்சேன்" அப்படி. "ஆனா நாங்க இப்ப வீடு மாறி போறோமே" அப்படி சொன்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னது இதுதான். "நீங்க போற இடத்துல யாராவது கஷ்டப்படுவாங்கன்னு, நீங்க அவங்களுக்கு திரும்ப செய்யுங்க. அது போதும் எனக்கு. என்னைய கடவுள் பிளெஸ் பண்ணுவாரு. அப்படி நீங்க எனக்கு திரும்பி செய்யணுன்றதுக்காக நான் இத உங்களுக்கு செய்யல. அவ்வளவுதாங்க முடிஞ்சது. இது போதும். ஆண்டவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள முழுமையான ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துவாரு. அவங்க போற இடத்துல ஆண்டவர பத்தி அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் சுவிசேஷம். நம்ம மத்தவங்கள கம்பல் பண்ணி ஆண்டவர்ட்ட கொண்டு போக முடியாது. நம்மளோட கனிகளால மட்டும் தான் ஆண்டவர்ட்ட கொண்டு போ முடியும். டைம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா முடிச்சுறேன். நெறைய விஷயம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது வேற மாரி லீட் ஆகுது. பரவால்ல. ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கட்டும். ஒரே ஒரு வசனம் மட்டும். ப்ராவெர்ப்ஸ் நீதிமொழிகள் 18:22. நீதிமொழிகள் 18:22. பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. "மனைவியைக் கண்டடைகிறவன் நன்மையானதைக் கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான்." அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. இதுல மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்கலாம் இத ஒரு ஆமேன்னு போட்டுக்கோங்க. சோ ஆண்டவர் மனைவிய கொடுக்கிறது வந்து ஆண்டவர்ட்ட இருந்து வர நன்மையாம். ஆண்டவர்ட்ட இருந்து வந்து தயவ வந்து மனைவி மூலமா கணவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இதே வந்து கணவருக்கும் அதேதான். மனைவிக்கும் அதேதான். ஆண்டவர் கொடுக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற தயை. இந்த நாள்ல, இந்த மாசத்துல ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்கு ஆண்டவர்ட்ட இருந்து தயை கிடைக்கும். அந்த தயைன்ற விஷயம் ஒரு புது ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கலாம். இல்ல நம்ம தகுதி இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடத்துல ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு தயை கிடைக்கும். அதே மாரி நம்ம மத்தவங்க கிட்ட தயை காட்ட போறோம். தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்ம கேரக்டர் எப்படியா இருக்கட்டும். நம்ம இதுக்கப்புறம் வந்து என் கேரக்டர்ன்ற அந்த பிரான்ச்சஸ நான் உடைக்கிறேன். கிளைகள உடைக்கிறேன்ப்பா. அப்போ அந்த கிளைகள்லாம் என்னை விட்டு உடையும்போது
தயவுன்ற கனியை நான் உங்களுக்காக கொடுப்பேன். மத்தவங்க அந்த கனியை புசிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட தயவுல மத்தவங்க களி கூறுவாங்க. அப்போ உங்களோட தயவு எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தயவை பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.